Hi Lakshmi Kalama, hi Uragle, very good morning. Om Namah Shivaya, have a fabulous week ahead. வாங்க மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். லக்ஷ்மி கலாமா நீங்கள் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி வாங்க செஞ்சுருவோம். மஷ்ரூம் பாக்கெட் எடுத்திருக்கேன், ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சைஸில். இது வந்து சோயா சங்க்ஸும் மஷ்ரூமும் போட்டு தான் நான் பிரியாணி செய்வேன். சோயா சங்க்ஸ், சின்ன சோயா சங்க்ஸ் இது ஊறிட்டுருக்கு. ஓகேவா? இங்கே வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுருவேன், சின்ன வெங்காயம். மூணுமே வந்து பேஸ்ட்டு ஆக்கிறதுக்கு வேண்டி இங்கே ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி மூணையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி கொத்தமல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை இலை மூணுமே இல்லை. ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் போய் வாங்கிட்டு இது எல்லாம் முதல்ல தாளிச்சுட்டு பிரியாணி ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெய்யில் வந்து புதினா இலையும் கருவேப்பிலை இலையும் லேசாக வதக்கிட்டு ஃபைனலாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கடை இன்னும் திறக்கலை. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன் 6 o'clock. ஓகேவா வரவங்களே? அப்புறமா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டே செய்யுங்க. மஷ்ரூம் வந்து 2 கட் பண்ணி வச்சிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா அழுக்கு இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து குக்கர் சூடாயிட்டிருக்கு. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். தேங்காயும் ஊற்றி செய்யலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறேன். ஃபைனலாக நம்ம நெய் வந்து லாஸ்ட்டில் ஊற்றுறத கொஞ்சோண்டு புதினாவும் கருவேப்பிலையும் வதக்கி போட்டுற போகிறோம். இப்போ கைவசம் இல்லாதனால. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இங்கே ஒரு தட்டில் வந்து சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த ஸ்டார் அனீஸா என்னமோ சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். வெங்காய தக்காளி சாட்டே ஆகிட்டுருக்கு. இப்போவே உப்பு, மஞ்சத்தூள் போட்டுருங்க தேவையானது. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு ரோகலே. நல்லா சாட்டே ஆகட்டும். தக்காளி நல்லா நசுங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்த பேஸ்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் உங்களுக்கு பிடிக்காது, சின்ன வெங்காயம்னா விட்டுருங்க. எனக்கு பிடிக்கும், அதனால் அதுலேயும் போட்டிருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பெரிய டம்ளரில் 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணியும் அதுக்கு டபுள் மட்டும் ஊற்றினா போதும். நான் வந்து ஊற வைக்க மாட்டேன், சும்மா அலசிட்டு அப்படியே போட்டுருவேன். அதே நல்லா உதிரியாக தான் வருது. வேறவங்கெல்லாம் என்னென்னமோ எண்ணெய் ஊற்றி பாயில் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. அந்த கந்தரவாலெல்லாம் எனக்கு பண்ண தெரியல. ஆனால் இதே கரெக்டாக தான் இருக்கும். நல்லா உதிரியாக தான் வரும் ரைஸு. தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா போதும். டபுள் ஊற்றினா போதும். 1.25 அதுக்கு அப்படியே டபுள் ஊற்றினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதுவும் ஒரு 5 minutes வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போதே கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே பிருத்விக்கு மசாலா ரொம்ப பிடிக்காதனால 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூளும் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டேன். 4 மிளகாய் தானே போட்டிருந்தேன், அது காரம் பத்தாது சோயாலாம் போடுறதுனால அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் சோயா சங்க்ஸ் போட்டேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். சோயா சங்க்ஸும் போட்டுட்டு ஒரு பரட்டிடுங்க, இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுறேன். மஷ்ரூமும் போட்டாச்சு. இதை வந்து குக் பண்ண வேண்டாம், சும்மா ஒரு மசாலாவில் பரட்டினீங்கனாலே போதும். அப்புறம் ரைஸ் போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்க போகிறேன். ரைஸும் போட்டாச்சு. பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 5 minutes தண்ணியில் ஊறி இருக்கும். தயிரும் ஒரு இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 3 ஸ்பூன் கணக்கில் தான் ஊற்றிருக்கேன். உப்பு போட்டாச்சு, எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ ஒரு கிண்டிட்டு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் விசில், ஒரே ஒரு விசில் தான் விடுவேன், கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எதுவுமே இல்லாதனால இப்போ நான் கடைக்கு போகிறேன். ஒரு விசில் வந்துடும் டக்குன்னு இந்த குக்கரில். கரெக்டாக இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. கரெக்டாக முங்கி இருக்குது எல்லாமே, அவ்வளோதான். அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும்.
விசில் வரட்டும் உறவுகளே. அப்புறம் போய் எல்லா இலையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஐடியா பண்ணிக்கலாம் ஃபைனலாக போட்டு. அதுக்குள்ளே தயிர் பச்சடி ரெடி பண்ண போகிறேன். இது குக்கும்பர் போட்டு தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு ராய்த்தா ரெடி பண்ண போகிறேன். குக்கும்பர் ராய்த்தாக்கு இன்றைக்கி பெரிய குக்கும்பர் தான், ஹைப்ரிட் எடுத்திருக்கேன். இதிலே தயிர் ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க. ஒரு ஹாஃப் தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் போட்டுற போகிறேன். அப்புறம் மல்லி இலை வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் பெரட்டும் போது. விசில் வந்துருச்சுறவங்களே. இங்கே பெப்பர் ஆம்லேட் போட போகிறேன். இங்கே வந்து வெறுமனே புதினாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான நெய் வந்து இதிலே போட்டுடலாம். அப்போ அந்த ஆயிலே கொஞ்சம் குக் ஆயிரும். இப்படி பண்ணி முதல்ல போட்டுருங்க உறவுகளே. கருவேப்பிலை, புதினாலாம் மஷ்ரூம் போட்டு குக்கர் மூடும் போது போட்டுவிட்ருங்க. நான் வந்து 2 தடவை கடைக்கு போய் இப்போ வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். குக்கர் திறக்கலாம் உறவுகளே. ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. இப்படி இருக்கும். கிண்டி விட்டுருங்க நல்லா பிரியாணியை. இங்கே வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக போட போகிறோம். இப்படி கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து நெய்லேயே கொஞ்சம் வதக்கியாச்சு. இதை அப்படியே போட்டுற வேண்டியதான். இங்கே வந்து மல்லி இலை இருக்குது. மல்லி இலையும் அப்படியே போட்டு ஒரு கிண்டிட வேண்டியதாக வரவங்களே. வாங்கோ சாப்பிட்லாம். பெப்பர் ஆம்லேட், மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் அண்ட் சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம் வரவங்களே. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் சோயா சங்க்ஸ், ஸ்மால் சோயா சங்க்ஸ் போட்டு மஷ்ரூம் பிரியாணி, பெப்பர் ஆம்லேட், குக்கும்பர் ஆனியன் ராய்த்தா. வாங்க லக்ஷ்மி கலாமா சாப்பிட்லாம். வாங்க உறவுகளே சாப்பிட்லாம் எல்லாரும். ஹாய் உறவுகளே, வெரி குட் மார்னிங். ஓம் நம சிவாய. ஹாவ் அ ஃபேபுலஸ் வீக் அஹெட். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனு என்ன அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி, சோயா சங்க்ஸ், சின்ன சோயா சங்க்ஸ் போட்டு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். பெப்பர் ஆம்லேட், அப்புறம் குக்கும்பர் ஆனியன் ராய்த்தா, தக்காளி, பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்னா போடுங்க, இல்லைனா வெறும் வெங்காயமும் வெள்ளரிக்காய் போட்டு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். பச்சடி என்ன தயிர் பச்சடி. ஓகேவா? நல்லா இருக்கா? வாங்க சாப்பிட்லாம் வரவங்களே. அம்புட்டு தான் இன்றைக்கி ரெசிபி.